சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு முருங்கைக்காய் சாப்ஸ் செம்ம டேஸ்டியா இருக்கும். இது நீங்க சாம்பார் சாதத்துக்கு, கீரை மசியலுக்கு, இல்ல சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். சிம்பிளி ஒரு வெஜிடேரியனை நான்வெஜ் ஃபிளேவர்ல சாப்பிட போறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், 3 முந்திரி, 1 வெங்காயம் இந்த மாதிரி தூளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பத்து தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சுக்கோங்க. இப்ப சட்டியில 1 குழிக்கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை சேர்த்து தாளிச்சிருங்க. அதுல 10 சின்ன வெங்காயம், 2 முருங்கைக்காய். முருங்கைக்காயில நடுவுல ஒரு ஸ்லிட் பண்ணிடுங்க. அப்போ இந்த மசாலா நல்லா இறங்கும். ஸோ மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். நீங்க அப்படியே கூட எடுத்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்காக்கி தொக்கு மாதிரி பண்ணிருக்கேன். ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. மறக்காம இந்த சட்டி சோறு சாப்பிடுங்க. இது ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ஒரு அல்டிமேட் காம்போவா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.